கர்த்தர் என் இதயத்திலே ஒரு செய்தியை பதிய வைத்தார். அந்த செய்தியை தான் உங்களோடு நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். என்ன செய்தி என்றால், காத்து கொள்ளுங்கள். அதாவது காத்து கொள்வதற்கு என்னென்னவோ இருக்கின்றது. கர்த்தர் எனக்கு தந்த பிரதான வசனம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள். நம்ம எல்லாம் எதை காத்துக்கொள்ளணும்? எப்படி காத்துக்கொள்ளணும்? ஒவ்வொருவருடைய இதயத்திற்குள்ளும் கர்த்தர் இயேசு நமக்கு தரப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் இதயத்திற்குள்ளாக எப்பொழுதும் நாம் ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ள வேண்டும். பரலோக பிதாவினால் இயேசு நமக்கு தரப்பட்டார். இயேசு என்ன செய்தார்? அவருடைய பிரதிநிதியாகிய பரிசுத்த ஆவியை நாம் ஒவ்வொருவர் இதயத்திற்குள்ளும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பரலோக பிதாவினால், எனக்கு பரலோக பிதாவினால் தரப்பட்ட நம் ஆண்டவராகிய மீட்பராகிய இரட்சகராகிய தேவ மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவை நம் இதயத்திற்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நம் இதயத்திற்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சபைக்கு வரவங்க, கூட்டத்துக்கு வரவங்க எல்லாம் கேட்குறது என்ன தெரியுமா? இது வரைக்கும் பார்த்துருக்கேன். எல்லாம் என்ன கேட்குறாங்க தெரியுமா? என் சுண்டு வரல வலிக்குது, ஏசு எனக்கு சுகம் தருவாராங்க, அதுக்காக ஜெபிச்சுக்கிடுங்க. இவர் சுண்டு வரல வலிக்கிறதுக்கு ஏசு வந்து சுகம் தரணும், அற்புதம் செய்யணும், அதுக்கு நான் ஜெபிக்கணும், ஊழியக்காரங்க ஜெபிக்கணும். ஆமாம். காலில் நகம் கொஞ்சம் நீண்டிருக்கு, அதனால் எனக்கு வலிக்குது, அந்த நகம் என் செருப்பில் படும்போது ஷூவில் படும்போது வலி தாங்க முடியல, இதுக்காக ஏசு உன் காலில் வந்து கால் பெருவிரல் வலி நீங்க அவர் வரணும், அதுக்கு அவர் தேவை. கை விரலில் நகை சுற்றி வந்தால் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, அதுக்கும் இயேசு உனக்கு வேணும். இதுக்கெல்லாம் இயேசு வேணும், எல்லாத்துக்கும் இயேசு வேணும். ஆனால் உன் இதயத்துக்கு இயேசு தேவையில்லை. இயேசு தரக்கூடிய சுகம் தேவை, இயேசு செய்யக்கூடிய அற்புதம் தேவை, இயேசு தரக்கூடிய விடுதலை தேவை, எல்லாம் தேவை. ஆனால் இயேசு மாத்திரம் தேவையில்லை. ரொம்ப பேர் இயேசுவை தங்கள் இதயத்தில் வைத்து காத்துக்கொள்வது இல்லை. எந்த அளவுக்கு கர்த்தர் இயேசுவுக்காக நம்மை விட்டு கொடுக்குறோம். முந்தா நாள் பாருங்கள், ஜாலி ஆபிரகாம் அவர்கள் பிரமாண்டமான மியூசிக் கேர் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம், திறந்த வெளி கூட்டம் நடத்தினார். பெங்களூர்லேருந்து ஆட்டோ ராஜான்னு ஒருத்தரை அழைத்து வந்து அவரை கனப்படுத்தினார். நல்ல சமாரி என்ற பெரிய ஒரு விருது அவருக்கு வழங்கினார். அப்போது என்னை அழைத்து உங்கள் கையால் அந்த விருதை கொடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஆட்டோ ராஜா இப்போ ரொம்ப புகழ்பெற்ற ராஜாவாக இருக்கார். அவர் மேடையில் பார்த்த உடனே, அண்ணாச்சி உங்கள் கையால் விருது வாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னாரு. ஆக மகிழ்ச்சியோடு அவருக்கு அந்த விருதை நான் வழங்கினேன். அப்போது அவரை பற்றிய ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் போட்டாங்க. அவர் முதல்ல குடிகாரனாக இருந்தார். என்ன வருதார்? போதை வஸ்துக்கு அவர் அடிமையாகி அதுக்கு பணம் தேவைப்பட்டு வீட்டை விட்டு அவரை துரத்தி நிறைய திருடு, பிட் பாக்கெட்டு, கொள்ளைகள் இவைகளெல்லாம் ஈடுபட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போய் இப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு முறை அவர் ரோடு வழியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு உருவத்தை கண்டார். ஒரு பெண்ணின் உருவம்.
அந்த உருவத்து மேலே துணியே இல்லை, உடம்பெல்லாம் புண்ணு. அவருக்கு மனம் ரொம்ப உடைப்பட்டதான். உடனே ஒரு துணியை வாங்கி போர்த்தி தன்னுடைய ஆட்டோவில் ஏற்றி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து அந்த பெண்களுடைய காயங்களுக்கெல்லாம் கட்டு போட்டு ஒரு வாரத்தில் காயங்களெல்லாம் ஆறி மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு சிகிச்சையெல்லாம் அளித்து அந்த பெண் உடல்நலம் தேறியவுடன் அப்பொழுது அவர் யோசித்தாராம், நான் இந்த தேசத்திற்கு ஒரு மதர் தெரேசாவாக மாற வேண்டும். மதர் தெரேசா செய்தது போன்ற ஊழியங்களை நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலிருந்து அவர் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். எங்கே எந்த மாதிரி அனாதைகள் கிடந்தாலும் அள்ளி போட்டுக்கொண்டு தன் வீட்டிற்கு கொண்டு வந்து சிகிச்சைகள் தந்து, பிறகு ஒரு நல்ல மனதுடையவர் ஒரு பெரிய இடத்த கொடுத்தாராம் சொந்தமாக. அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் 700 ஆதரவற்றவர்களை அழைத்து வந்து அவ்வளோ பேருக்கும் 3 வேளை சாப்பாடு போட்டு, அந்த கிளிப்பிங்கில் நான் பார்த்தேன், ஒரு பெண்மணிக்கு வயிறு இப்படி வீங்கிருச்சு. நான் கையை காட்டுறது மிகப்படுத்தியல்ல, இப்படி வீங்கிருச்சு. அப்போது அந்த பெண்மணியை அழைத்து வந்து நிறைய ஆஸ்பத்திரிக்கு போய் ஆலோசனை கேட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியே அந்த கட்டியை வெட்டி எடுத்து இப்பொழுது அந்த பெண்மணி பரிபூர்ண சுகம் பெற்று அவருடைய ஆதரவற்ற இல்லத்திலே ஊழியம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அந்த பெண்மணி. இது மாதிரி 1000 சாட்சிகள். அங்கே அவரை அழைத்து டெல்லியில் அமிதாப் பச்சன் என்கின்ற இந்திய தேசத்தின் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க, அவர் கனப்படுத்தியிருக்காரு, விருதுகள் வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். முகேஷ் அம்பானி இந்தியாவின் நம்பர் 1 தொழிலதிபர், பணக்காரர், அவர் அழைத்து கனப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் எந்த ஒரு புகழும் அவருக்குள்ளாக ஒரு போதையை கொண்டு வரவில்லை. இன்னும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகின்றார். அப்போது ஜாலி ஆபிரகாம் கேட்குறாரு, ஐயா தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்கிறீங்களே, உங்களுக்கு இவ்வளவு விருது வழங்குறாங்களே, இவ்வளோலாம் உங்களை கனப்படுத்துகிறாங்களே, இதை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லா புகழ்ச்சியும் இயேசுவின் பாதப்படியிலே வைத்து இயேசுவை மாத்திரம் என் இதயத்திலே நான் என்றும் காத்து கொண்டு வருகிறேன். இதுதான் அவர் கொடுத்த பதில். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கு மிகவும் செல்வ செழிப்போடு வாழ அவருக்குண்டான எல்லாவற்றையும் நமக்கு தந்து விட்டாரா இல்லையா? எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் ஆமென் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலேயே கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு அழகான தேசத்தையே கொடுத்தார். வாசிங்க 10வது வசனத்தை வாசிங்க. 2:10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஆமென் ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, பாருங்க, ஒரு பெரிய நதியை கொடுத்தாரு. அந்த நதியிலிருந்து 4 ஆறுகளை கொடுத்தார். அல்லேலூயா. ஆக நதியை கொடுத்தாரு, ஜீவ நதியை கொடுத்தாரு, ஆறுகளை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பொண்ணை கொடுத்தாரு, வைரத்தை கொடுத்தாரா இல்லையா? எடுத்து வாசிங்க 12வது வசனம். அந்த தேசத்தில் பொன் நல்லது, அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதலாகும் கோமேதக கல்லும் உண்டு. ஆக கோமேதக கல்லெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. 12 வகையான வைரக்கற்களை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. விருட்சங்களை கொடுத்தாரு, மிருகங்களை கொடுத்தாரு, புல் பூண்டுகளை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் இவன் புத்தி எங்கே போச்சுங்க? அவர் என்ன சொன்னார்? இந்த தோட்டத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அந்த கஷ்டத்தை அது நமக்கு அவளுக்கு கொடுக்கல, இந்த தோட்டத்தை பண்படுத்து போதுனார். பண்படுத்தினா என்னங்க? அப்படியே உலாவணும், எங்கன்னா செடி செத்து இருந்தால் அதை எடுத்து எங்கன்னா ஒரு குழியில் போடணும்,
அப்படி ஜாலியாக டூயட் பாடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் உங்களுக்கு வேலை. பண்படுத்தவும் காக்கவும் சொன்னார். இவன் அதை ஒழுங்காக செஞ்சுருக்கலாம்ல. இவ்வளவையும் தந்த கர்த்தர் சொன்னதை கேட்டானா? ஆனால் திடீர்னு அங்கே வந்து முளைச்ச அந்த சாத்தான் சொன்னதை கேட்டானா? யார் சொன்னதை கேட்டான்? சாத்தான் சொன்னதை தான் கேட்டான். இந்த சாத்தான் சொன்னதை கேட்ட உடனே கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்தை இழந்தான். அந்த தேசத்தில் அவனுக்கு வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனும் அந்த ஏவாளும் இழந்தார்கள். ஆக மொத்தத்தில் அந்த தேசத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போய் அந்த தேசத்திலிருந்தே அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பாவத்தில் மனிதன் விழுந்தது கர்த்தருக்கு அவ்வளவு ஒரு கோபத்தை உண்டாக்கினது. தான் மிக பிரியமாக உண்டாக்கின அந்த மனிதனை அவனுக்காக ஏற்படுத்தி வைத்த அந்த மாபெரும் அழகான அந்த எல்லா செல்வங்களும் நிறைந்த அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். காரணம், ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு எவ்வளவையும் கொடுத்த தங்கள் தேவனை மறந்தார்கள். அவரை தங்கள் இதயத்திற்குள் வைத்து அவர்கள் காத்துக்கொள்ளவில்லை. அவருடைய கட்டளைகளை அவர்கள் காத்துக்கொள்ளவில்லை. அவருடைய பிரமாணங்களை அவர்கள் காத்துக்கொள்ளவில்லை. கர்த்தர் தந்தவைகளை அவர்கள் கண்கள் பார்க்கவில்லை. கவர்ச்சியான வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள். அதன் நிமித்தம் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்கள். ஆகையால் தான் கர்த்தர் இன்று மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏமா 8 15 வரைக்கும் வேகமாக வாசிமா. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தில், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான, இன்ன வரைக்கும் அது உண்மைங்க. ஆப்பிள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. புசிக்கிறதுக்கு எப்படி இருக்கு? ஆமாங்க. எனக்கு ஒரு 3 மணி இருக்குங்க, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிது. என்னென்னத்தையும் தடவி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. எதையா சாப்பிட்டா தான் பசி தீவிர மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த டிவி பக்கம் போனேன், 2 ஆப்பிள் இருந்துச்சு. அதை கையில் எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு கை வந்து அது எடுக்குது. யார் கைன்னா அன்னி கை. எடுத்து அழகாக அதை சீவி எனக்கு கொடுத்தாங்க. சாப்பிட்டேன். என் பசி தீர்ந்து போச்சு. உடனே போய் படுத்து தூங்கிட்டேன். ஆக பார்ப்பதற்கு அழகும் புசிப்பதற்கு நலமும் நிறைந்த ஒரு பழமாக இந்த அது மாதிரி இந்த ஒரு பழத்தை பார்த்தே நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் கர்த்தர் அந்த தோட்டம் முழுவதுமே அது போன்ற பழ வகைகளை, எல்லா வகையான பழ வகைகளை அவர் நமக்காக அப்பொழுதே ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆக எனக்கு அன்பானவர்களே, இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த தோட்டத்தை காத்துக்கொள்ள அவர்கள் தவறிவிட்டார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள தவறிவிட்டார்கள். ஆக என்ன நடந்தது பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு உடுத்தி இருந்தது என்ன ஆடை? மகிமையின் ஆடை. இப்போ அந்த ஆடை அவர்கள் சரீரத்தை விட்டு எடுத்து போடப்பட்டது. மகிமையின் ஆடை நீங்கியவுடன் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து மரத்திற்கு பின்னாக ஒளிந்தார்கள். இந்த ஆதி மனிதன் ஆதி மனுஷி கர்த்தர் தந்த நித்திய ஆடையை இழந்து போய் இப்படியாக காலையில் உடுத்துகின்ற பொழுது புதிதாக இருக்கக்கூடிய, ஆனால் மாலையிலேயே எல்லாமே கொட்டி போகக்கூடிய அப்படிப்பட்ட அத்தி இலை ஆடையை அவர்கள் அணிய ஆரம்பித்தது. எவ்வளவு கொடுமை பார்த்தீர்களா? இதுதான் மனித வாழ்க்கையாக இருக்கின்றது. மனிதன் பாவத்தில் விழுந்த நாளிலிருந்து இதுதான் மனித வாழ்க்கை. தொடர்ந்து நான் வாசிப்போம். நான் ஒவ்வொருவரும் ஆகையால் கர்த்தர் இயேசுவை நமக்கு அனுப்பி தந்து மீண்டுமாய் மகிமையின் ஆடையை நமக்கு உடுத்தி அழகு பார்த்தார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாமெல்லாம் என்ன செய்யணுங்க? அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசுவை இதயத்திற்குள் நீங்கள் காத்துக்கொண்டால் இழந்து போன எல்லா செல்வங்களையும்
கர்த்தர் உங்களுக்கு மீண்டுமாய் திருப்பி தருவார். அங்கே யூதா நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும், தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களும், மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி. என்ன சங்கிலிங்க அது? நித்திய சங்கிலி. ஆமா, டெம்பரரி சங்கிலி இல்லை. பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷமா கர்த்தரோடு சேர்ந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை ஆராதித்து எவ்வளவு இன்பமான உலகிலே இந்த தூதர்கள் இருந்தார்கள். ஆனால் லூசிபர் ஒரு கூட்ட தூதர்களை இந்த லூசிபர் தன்னோடு சேர்த்து கொண்டான். அவனையும் அவனோடு சேர்ந்து கொண்ட அவ்வளவு தூதர்களையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? பாதாளத்தில் தூக்கி எரிஞ்சாரு. எரிஞ்சு அவர்கள் எந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கின்றார்கள்? நித்திய சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கின்றார்கள். இதில் எனக்கு பிடிச்ச வார்த்தை என்னன்னா, ஆதி மேன்மை. ஆதி மேன்மை அவர்கள் இழந்தார்கள். செய்யக்கூடாதத செஞ்சா கிடைக்கக்கூடாத தண்டனை நமக்கு கிடைச்சிதான் தீரும். கொஞ்சம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிறதா நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஒவ்வொருவருடைய இதயத்திற்குள்ளும் காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அங்கே எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை. இப்போங்க இது இப்போ இல்லைங்க, உங்களுடைய 100வது வயசில் நீங்கள் சொல்லணும். எத்தனையாவது வயசில்? ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் தீர்க்காயுசை தந்திருக்கின்றேன். என்ன ஆயுசுங்க? தீர்க்காயுசை தந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆக இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. இது எந்த வயசுல சொல்லணும்? அதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எந்த வயசுலமா? 100வது வயசுல. என்ன சொல்லணும் நீங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை, அது மாத்திரம் பாய், இயேசுவை என் இதயத்திலே நான் காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. இயேசுவை உங்கள் இதயத்தில் நீங்கள் காத்துக்கொண்டால் கர்த்தர் உங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்வார். கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்வார். கர்த்தர் உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களுக்கு உண்டான சகலவற்றையும் அவர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆமாங்க, வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியதை காத்துக்கொள்ளாவிட்டால் இழக்கக்கூடாததை நீங்கள் இழந்து போய்விடுவீர்கள் என்று நமக்கு ஆவியானவர் சொல்லுகின்றார், எச்சரிக்கை செய்கின்றார். எதுங்க முக்கியம்? நம்முடைய ஜீவிதத்தில் எதுங்க முக்கியம்? ஒரு கட்டம் வரும், எதை காத்துக்கிறது? உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பணக்காரன் ஒரு கிராமத்துக்கு போய் அங்கேருந்து தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போனோம். போன இடத்துல வேலை முடிஞ்சுது. அவன் எப்போதும் யாரையும் நம்ப மாட்டான். அவனுக்குள்ள பணத்தை ஒரு கைப்பெட்டியில் வச்சு அதை கையிலே தான் வச்சுருப்பான். யாரையும் நம்ப மாட்டான். பொண்டாட்டியும் நம்ப மாட்டான், பிள்ளையும் நம்ப மாட்டான், யாரையும் நம்ப மாட்டான். எப்போதும் கையில் தான் வச்சுருப்பான். அந்த கிராமத்திலேருந்து தான் சொந்த கிராமத்துக்கு போகும்போது வழியில் ஒரு ஆறு, அவ்வளவோ தண்ணி இல்லை. அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன், ஆனால் கஞ்சன். போட்டில் போனால் கொஞ்சம் காசு கொடுத்தா கொண்டு விட்டுருவான். இவன் போட்டுக்காரனுக்கு ஏன் அந்த பணத்தை கொடுக்கணும்னு இவன் நடந்தே போகிறான். பாதி நடந்து போகும்போது வெள்ளம் வந்துடுது. வெள்ளம் வந்த உடனே அவனுக்கு நீச்சல் தெரியாது. உடனே என்ன ஆகிடுது, முடிஞ்ச அளவுக்கு துடிச்சு பார்க்குறான். அந்த பெட்டி அவன் கை நழுவி போயிடுது. இவன் தத்தளிக்கிறான். அப்போது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, என் பெட்டியை காப்பாற்றுங்க, என் பெட்டியை காப்பாற்றுங்க, ஐயோ என் பெட்டி போதே, என் பெட்டி போதேன்னு. அப்போ போட்டில் இருந்த ஒரு படகு ஓட்டி என்ன பண்ணுறான், அந்த படகுலேருந்து குதிச்சு அந்த பெட்டியை காப்பாற்றி அந்த கரையில் கொண்டு போய் வச்சு இந்த பெட்டியினுடைய சொந்தக்காரி எங்கே எங்கே எங்கன்னு தேடுறான். சொந்தக்காரர் எங்கே போயிட்டார்?
அதோட அடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த செல்வந்த இந்த பணக்காரன் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருந்தா அந்த படகோட்டி என்ன பண்ணியிருப்பான்? பெட்டி போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி இவனை காப்பாற்றியிருப்பான். இன்று அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்றது. ஹல்லேலூயா. எது நம்முடைய எனக்குள் இருக்கும் இயேசுவை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க? என் கையில் இருக்கிறது காலில் இருக்கிறதுலாம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது முக்கியம்? உங்கள் ஜீவன் முக்கியமா? உங்களுக்கு எது முக்கியம் சொல்லுங்கள். எது ஜீவனா பணமா சொல்லுங்கள். இப்படி கேட்குறேன், பரலோகமா பணமா? ஆகையால் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்ல வேண்டிய வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடுவேன், ஓட்டத்தை ஜெயமாக முடிப்பேன், முடிவு பரியந்தம் என் விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். ஆமாம், நம்முடைய விசுவாசத்தின் நாயகன் யாருங்க? விசுவாசத்தை காப்பாற்றினீங்கன்னா இயேசுவை உங்கள் இதயத்திற்குள்ளாக காத்து கொண்டதற்கு சமம். எப்படி காத்துக்கிறது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அல்லேலூயா. ஆமாங்க, இயேசுவை உங்களுக்குள்ளாக வைத்து காக்கின்ற பொழுது பாருங்க, நீங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நீங்கள் ஒரு இரும்பு கேஷ் பாக்ஸ் மாதிரி. என் இதயம் அது பெட்டகம்னா எவ்வளோ பாதுகாப்பானது. ஒரு திருடன் வந்து சாவியை போட்டு திறந்துட முடியுமா? ஈஸியாக திறந்துட முடியுமா? முடியாதுங்க. எந்த ஒரு திருடனும் ஒரு கேஷ் வால்ட் அதை திறக்கவே முடியாது. அது அவ்வளவு பாதுகாப்பாக செய்யப்பட்டது. எந்த கள்ள சாவியை போட்டும் திறக்க முடியாது. ஆக நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அந்த கேஷ் பாக்ஸில் வைக்கப்பட்ட ஒரு வைரக்கல்லை போன்றவர். அவர் விலையேற பெற்ற தங்க நகையை போன்றவர். ஹல்லேலூயா. அவர் விலையேற பெற்ற தங்க நகை, அவர் விலையேற பெற்ற வைரக்கல். அப்படிப்பட்டவர் நம்முடைய கர்த்தர். உங்கள் இதயம் சாதாரண பூட்டப்படாத ஒரு தகர பெட்டியாக இருக்கா, இல்லைன்னா பாதுகாப்பான ஒரு பெட்டகமாக இருக்கா? சொல்லுங்கள். இப்போ பணத்தை வைக்கிறாங்க, பேங்கில் கொண்டு ஏடிஎம்மில் பணத்தை வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேமரா, யார் வரா யார் போகிறான்னு ஒரு ஸ்பெஷல் கேமரா, அதுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு, அதுக்கு ஒரு அழகான அறை, பெரிய பூட்டு, எலக்ட்ரானிக் லாக்கு, அதுக்கப்புறமா எவ்வளவோ செக்யூரிட்டி லாக்கு, இவ்வளவும் போட்டு வைக்கிறாங்க. எடுத்து செலவு பண்ணுற பணத்துக்கே இவ்வளவு பாதுகாப்பு. ஆனால் பரலோகம் வரையில் கொண்டு போய் சேர்க்க போகின்ற நம்முடைய கர்த்தர் உங்கள் இதயத்தில் இருப்பாரா என்றால் எவ்வளோ பெரிய பாதுகாப்பை அவருக்கு நீங்கள் தர வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க இயேசு நம்மளை பாதுகாக்கின்றான்னு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை உங்கள் இதயத்திலே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப பேர் மறந்துடுறாங்க. இயேசு பாதுகாத்துக்கிறாரு. நோ, அது மாத்திரம் போதாது. இயேசுவை உங்கள் இதயத்திலே நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். யூதா 21 வாசிமா. எப்படி காத்துக்கொள்வது? வாசிமா. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நீங்க இப்படி இயேசுவை காத்து கொண்டாதான் நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நித்திய ஜீவனை தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்திற்காக, கருணைக்காக, காருண்யத்திற்காக, இரட்சணியத்திற்காக அவருடைய பாதத்தண்டையிலே தினமும் நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Hallelujah.